அதாவது கணவனை இழந்த பெண்களுக்கு ஒரு நன்றி கடன் சொல்கிற மாதிரி. ஏன்னா கணவன் இறந்துட்டாருன்னா நெத்தியில் பொட்டு வைக்க முடியாது. அப்படிங்கும்போது நம்மளுடைய 27, 28 இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பதிலடி. சரி, அப்போ அவங்க தாக்குதல் நடத்தினா நம்ம சும்மா இருந்தால் போதுமா? வந்து 25 பேரை சுட்டு போட்டு போனாங்க, திரும்ப 10 பேரை சுட்டுருக்காங்களாட்டுக்கு. அதே மாதிரி அவங்க பண்ணிகிட்டே இருந்தால் அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். அமித்ஷா சொல்கிறது எல்லாம் உண்மை, நீங்கள் நம்புங்க. அப்புறம் நான் சொல்கிறேன், அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உண்மை தான். அவங்க இந்த நாட்டுக்கு கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்கள். அப்போ இந்த இந்த போர் நடக்கிறது கரெக்டு, நான் ஒத்துக்கிறேன். ஃப்ராங்காக சொல்லணுன்னா, இந்த நாட்டை திசை திருப்பதற்கும் மக்களை வந்து அமைதி இல்லாமல் இருக்கணும், பதற்றத்தோடு வாழக்கூடிய வைக்கணுன்றதுக்காக தான், அவங்க செய்த ஊழலை மறைக்கணுன்றதுக்காக தான் இந்த இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. போரை வந்து சான்ஸ் ரொம்ப 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 கம்மி. அவங்க போர் நடத்த முடியாது அவங்களால. நம்ம நடத்தலாம். நம்ம 2 மாதம் 3 மாதம் தொடர்ந்து நடத்தலாம். கண்டிப்பாக மக்கள் பாதிக்க செய்யும். அதுக்காக என்ன பண்ண முடியும்? அவங்க திருப்பி அடிச்சுட்டே இருப்பான்னு நான் வாங்கிட்டே இருக்க முடியுமா? திருப்பி அடிக்க தான் செய்யும் நம்ம. ஆபரேஷன் சிந்தூர் இப்போ நடந்ததுல அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நியாயமான கரெக்டான பதில் தான். வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறானுங்க. அதுக்கு இந்தியா கொடுத்த பதிலடி கரெக்டு, ரொம்ப ரொம்ப கரெக்டான பதில். நான் அடி பயிர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அடி. இப்போ இது வந்து போரா நீடிச்சுன்னா ரெண்டு சைடுல இருக்க போரால மக்கள் நீடிக்க சான்ஸ் இல்லைம்மா. அவங்களால ஒன்றும் நீடிச்சு வர முடியாது. 3 நாள் தாக்கு பிடிக்க முடியும். அவ்வளோ தாக்கு. ஆனா இன்னைக்கு வந்து ஜெய்சங்கர் அவங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க, இது பாகிஸ்தான் இன்னும் அட்டாக் பண்ணிட்டே இருந்தா இந்தியா திருப்பி பதிலடி திருப்பி அடிக்கும். கொடுக்கும். அடிக்க தான் செய்வாங்க. இப்போ கூட இன்னைக்கு 13 பேர்த்த கொண்டிருக்கானுங்க. இந்த டைமில் அப்போ வீடியோ டிவி பார்த்துட்டு வரேன். 13 பேர்த்த கொண்டிருக்காங்க. திருப்பி நம்ம அட்டாக் பண்ண தான் முடியும். தப்பு அவங்க மேலே இருக்குது. அமைதியாக போயிருக்கணும். திருப்பி அட்டாக் பண்ணாங்கன்னா நம்ம திருப்பி அடிக்க தான் செய்வாங்க. ஓகே, இந்த நேம் வந்து இப்போ சிந்தூர்ன்றத பிசினஸா மாத்துறதுக்கு பேசிட்டு இருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிஸ்னஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அதெல்லாம் பண்ண முடியாதுமா. எதுக்கு பிஸ்னஸ் பண்ணுறானுங்க? அதெல்லாம் பண்ண முடியாது. எதுக்கு பிஸ்னஸ் பண்ணுறானுங்க? இது புரளிகளை போகிறது அதெல்லாம். போரா வந்ததுன்னா அதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? போரை வந்து சான்ஸ் ரொம்ப 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 கம்மி. அவங்க போர் நடத்த முடியாது அவங்களால. நம்ம நடத்தலாம். நம்ம 2 மாதம் 3 மாதம் தொடர்ந்து நடத்தலாம். ஆனா அவங்க கிட்டே ஆயுதம் இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியாக. இப்போ நேற்று முன்னாடி போட்டாங்கல்ல, அதாவது எங்ககிட்ட வெடிமருந்து பொருள் இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? நீடிச்சு பண்ணுறதுக்கு வெடிமருந்து பொருள் கிடையாது, ஒரு இது கிடையாது. என்ன பண்ணுவீங்க? ஆனாலும் மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அது கண்டிப்பாக மக்கள் பாதிக்க செய்யும். அதுக்காக என்ன பண்ண முடியும்? அவங்க திருப்பி அடிச்சுட்டே இருப்பான்னு நான் வாங்கிட்டே இருக்க முடியுமா? திருப்பி அடிக்க தான் செய்யும் நம்ம. அதாவது கணவனை இழந்த பெண்களுக்கு ஒரு நன்றி கடன் சொல்கிற மாதிரி. ஏன்னா கணவன் இறந்துட்டாருன்னா நெத்தியில் பொட்டு வைக்க முடியாது. அப்படிங்கும்போது நம்மளுடைய 27, 28 இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பதிலடி. இப்போ நம்ம கொடுத்தது பதிலடி கொடுத்துருக்குது. நம்ம போருக்கு வந்தால் நம்ம அதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு ரொம்ப சேஃபாக பைசாவை சேர்த்து எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சதுனால தான் இன்றைக்கி நம்ம முதல் கட்டத்துலேருந்து 2வது கட்டத்துக்கு போகிறோம். ஆனால் போர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர்களுடைய ராசி என்னென்னா 3 சான்ஸ் தான் கொடுப்பாரு. 2 சான்ஸு, 3வது சான்ஸில் திருந்தலை அப்படின்னா டோட்டலாக தூக்கிடுற மாதிரி வந்துடும். அந்தளவுக்கு வராமல் பாகிஸ்தான் வந்து முதல்ல அவங்க போகிற நிப்பாட்டுறதை பற்றி இல்லை, தில்லி இருந்தால் வா, அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி இந்த இராணுவத்துலேருந்து அவங்க மேலதிகாரி பேசிகிட்டே வராரு. இங்கே அவர் பேச பேச அவருக்கு தான் பலவீனம். அது அவ்வளவும் இவருக்கு ப்ளஸ் பாயிண்டாக அமையும், பிரதமருக்கு ப்ளஸ் பாயிண்டாக அமையும். ஆபரேஷன் சிந்தூர் நடந்துட்டு இருக்குல்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், பாதுகாப்புக்கு பண்ணி தானே ஆகணும். அப்புறம் அவங்க வந்து சுட்டுட்டு போகிறாங்க, அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லையே. அவங்க வந்து இங்கேருந்து தாக்குதல் நடத்தினா அவங்களும் திருப்பி சரி, தாக்குதல். அப்போ அவங்க தாக்குதல் நடத்தினா நம்ம சும்மா இருந்தால் போதுமா? வந்து 25 பேரை சுட்டு போட்டு போனாங்க, இப்போ திரும்ப 10 பேரை சுட்டுருக்காங்களாட்டுக்கு. இது வேணா அதே மாதிரி அவங்க பண்ணிகிட்டே இருந்தால் அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். கவர்மெண்ட் வந்து மக்களை பாதுகாக்கிறது தான் இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. கரெக்டா? அவங்களுக்கு இதில் எந்த லாபமும் கிடையாது. மக்களை வந்து சுட்டு போட்டு போனாங்க, அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க. ஆபரேஷன் சிந்தூர் இப்போ நடந்ததுல அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தேவையற்றதுன்னு நினைக்கிறேன். ஏன் தேவையற்றதுன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், இப்போ ஒரு கும்பல் வந்து இப்போ தாக்கியிருக்காங்க. ஆனால் அது எந்த ஒரு ஆய்வுமே அவங்க பண்ணவே இல்லை. அவங்க வந்து தீவிரவாதிங்க தான் பண்ணாங்கன்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க தீவிரவாதிகளை மட்டும்தான் இப்போ அட்டாக் பண்ணிட்டும் இருக்காங்க. அது இல்லை, அப்படி அவங்க இந்த மாதிரி எதுவுமே சொல்லலையே. அவங்க முதல்ல என்ன சொன்னாங்க, ஒரு அமைப்பு பண்ணுச்சு, தீவிரவாதி தாக்குதல் பண்ணுச்சுன்னு சொல்கிறாங்களே, அவங்க யாருமே ஏற்றுக்கலையே. அது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அது எப்படி ஏற்றுப்பாங்க அவங்க? அவங்க ஏற்றுப்பாங்களே, ஏற்றுக்கிறது தானே இருந்தாங்க. இப்போ பாகிஸ்தான் என்ன சொன்னாங்க, இது நாங்கள் செய்யலைன்னு சொல்கிறாங்கல்ல அவங்களும்.
அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க, இவங்க ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, தீவிரவாதி தாக்குதல்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான நிலவரம் என்னன்றது நமக்கு யாருக்குமே தெரியாது. டிவியில் சொல்கிறது மட்டும் தானே நீங்கள் நம்புறீங்க. ஆனா தீவிரவாதிகள் பக்கம் தான் இப்ப தாக்குதலும் நடத்திருக்கு. நடத்தியிருக்காங்க. அவங்களும் திருப்பி அவங்க நடந்திருந்து அதாவதுங்க, ஒரு உண்மையான தீவிரவாதிகள் வந்து நடந்திருந்தாங்க. நம்ம நம்ம ஒரு ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே தாக்குதுன்னா நம்ம சண்டை போடுறது தப்பே கிடையாது. என்னுடைய கான்செப்ட் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க பாதி பேர் அவங்க வாழ்வாதாரத்துக்காக முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மக்களாக தான் இருக்கிறாங்களே தவிர, அங்கே நீங்கள் நேரில் போய் யாருமே ஆய்வு செய்யவே இல்லையே. இவங்க பாகிஸ்தான்ல இருக்கவங்க யாரும் எதுவும் சொல்ல, தீவிரவாதிகள் மட்டும் தானே இப்படி பண்ணிருக்காங்கன்ட்டு அவங்க மேலதான் அவங்க தாக்குதல். மேலே அதான் அந்த மக்கள் மீது, அந்த மக்களில் யாருமே என்ன இப்படி தான் இருக்கிறாங்களா என்ன ஏதுன்ற கான்செப்ட் யாருமே இந்தியா கவர்மெண்ட்டும் போயிட்டு அங்கே ஆய்வு பண்ண முடியலை, பாகிஸ்தானும் வந்து சொல்லலையே, ஆய்வு பண்ணி சொல்லணும்ல. இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு ஊரில், அந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களோடைய நிலவரம் என்னன்றதை பார்க்கணும்ல, கேட்கணும்ல. அது கேட்கலையே. இவங்க தாக்குதல் பண்ணாங்க, உடனே இவங்க கொண்டு போய் சுட்டாங்க. அதில் அப்பாவி மக்கள் எத்தனை பேர் இறந்தாங்க, இறந்தவங்க எல்லாருமே தீவிரவாதியா அப்படின்றத நம்ம எல்லாரும் பார்க்கணும்ல. இப்போ ஒரு 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 அரசாங்கத்துக்கு ஆனா அமித்ஷா turning- வந்து 100 பேர் அவர் சொல்றது எல்லாம் உண்மை நீங்கள் நம்புறீங்களா? அமித்ஷா சொல்கிறது எல்லாம் உண்மை நீங்கள் நம்புங்க, அப்புறம் நான் சொல்கிறேன். அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உண்மை தான், அவங்க இந்த நாட்டுக்கு கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்கள். அப்போ இந்த போர் நடக்கிறது கரெக்டு நான் ஒத்துக்கிறேன். சரி, இப்போ ஆபரேஷன் சிந்தூர் அந்த நேமை வந்து பிசினஸா மாத்துறதுக்கு வந்து அவங்க நிறைய பேர் பண்ணுறது எல்லாமே பிஸ்னஸ் தான். இந்த எலான் மஸ்க், ரிலையன்ஸ் அவங்க எல்லாம் கேக்குறாங்க. அவங்க ஃப்ராங்காக சொல்லணுன்னா, இந்த நாட்டை திசை திருப்பதற்கும் மக்களை வந்து அமைதி இல்லாமல் இருக்கணும், பதற்றத்தோடு வாழக்கூடிய வைக்கணுன்றதுக்காக தான், அவங்க செய்த ஊழலை மறைக்கணுன்றதுக்காக தான் இந்த இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஏன் இந்த போன எலெக்ஷனில் ராமர் கோயிலில் வச்சு ஜெயிச்சாங்களா? அவங்க தோக்க தானே செஞ்சாங்க. படுதோல்வி அந்த மண்ணில் படுதோல்வி தானே அடைஞ்சாங்க. அந்த மாதிரி அடுத்த பீகார் எலெக்ஷனுக்கு பயம் வந்துருச்சு. அடுத்த எலெக்ஷனுக்கு அவங்க நம்ம எப்படி ஜெயிச்சிருவோமோ மாட்டோமான்னு தெரியல. அதை வச்சு எதையாச்சும் ஒன்று காட்டினா தான் மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு இதில் இருந்து தான் இத்தனை பேர் பாவம் அப்பாவி மக்கள் உயிரை எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த அரசியல் தான் இது நாட்டு இதில். ஏன் சைனாக்காரன் உள்ளே வரானே அவன் அடிக்கலாம்ல? ஏன் அந்த எல்லை பிரச்சனையை யாருமே கேட்க மாட்டுறாங்க? இதனுடன் அடுத்த செகண்டே ஏன் பேசுகிறாங்க? இதுதான் விஷயம். நாட்டு மக்கள், அதாவது அங்கே இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் உயிர் வாழக்கூடிய மக்கள் யாரையுமே கொல்லக்கூடாதுன்றது தான் நம்மளுடைய கலாச்சாரமும் ஒரு இதுவும். ஆனால் இவன் போடுறான், அதுக்கு நம்ம பதிலடி அடிக்கிறோன்றது வேறு கான்செப்ட். ஆனால் அவன் ஏன் அந்த இடத்துல இப்படி இருக்கிறான், என்ன காரணம், அவனுக்கு என்ன வாய்ஸ்ன்றதை ரெண்டு தரப்பு மக்கள் நாடும் பேசி ஆகணும். ஆனால் பேச்சை விட்டுட்டாங்க. அவன் உடனே நம்ம என்ன சொல்லுவோம், அவன் பாகிஸ்தான் கோரிக்கை கேட்குறான், தனி நாடாக்குன்னு கேட்குறான். இப்போ அது வேணாம், அது பதிலாக வேறு என்ன பேசுன்னு சொல்லி டிமாண்டுக்கு ரியாக்ஷனை உருவாக்கணும். அவங்க பண்ணலன்னு தான் சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க. இல்லை, அவங்க பண்ணலன்னு அவங்க தெளிவாக சொல்கிறாங்கல்ல. இந்த மாதிரி எங்களுக்கும் நடக்குது, ஆனால் நாங்கள் யாருமே இந்தியா மேலே பழி போடலையேன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ அதில் என்ன இருக்குன்றதை வந்து அவங்க கேட்கணும்ல. கேட்கலையே. இப்போ போகிறதுனால என்ன ஆகும், விலைவாசி தான் ஏறும். மக்கள் மீது தான் நம்ம இருக்க மழை விலைகளும் மற்ற அனாவசிய செலவு எல்லாமே மக்கள் மீது தானே ஏறும். அதை அவங்க யோசிக்கணும்ல. அப்போ இந்த போர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கப்புறம் நீண்டா இன்னும் போர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் திருப்பி தாக்குவோம் அப்படின்னு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர். ஏமா, இந்தியா வந்து தாக்கும், இந்தியா கிட்ட ஆய்வுகள் இல்லாமல் இல்லை, எல்லாமே இருக்குது. இந்தியா நினச்சா அடுத்த செகண்டை பாகிஸ்தானை பிடிச்சி உள்ள வச்சு கைப்பற்றி நாட்டை ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட எல்லா தகுதி இருக்குது. அது பற்றி பிரச்சனை கிடையாது. இது வந்து முழுக்க அரசியல். இப்போ நடந்துட்டு இருந்தது அரசியல். இந்த அரசியல் கோமாளித்தனத்துக்காக அப்பாவி மக்கள் பலியாடுறாங்க. அதை நிப்பாட்டணும்னு தான் நம்ம சொல்கிறோம்.